காங்கிரஸ் சார்பா நான் கொஞ்சம் பேசிடுறேன். பேசுங்க. மாண்பு பேரவைத் தலைவர்களே, மேடம் நான் உங்க சார்பா பேசிடுறேன். மேடம் பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுடைய மூத்த உறுப்பினர் சொன்னாரு, நீங்க மேலூர்ல நின்னீங்க, நாங்க தான் காரணம் அப்படின்னு. நிறைய இடத்துல இந்த திமுக அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம், விசிக ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம், ஐஎம்எல் ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம்னு. நாங்க பதிவு பண்ணிடுறேன், இல்ல இது ஒரு ஜனநாயக விவாதம், பதிவு பண்ணிடுறேன். கிட்டத்தட்ட 22 23 கட்சி கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 10 வருஷமா 3 முறை மிகப்பெரிய வெற்றி ஒத்துக்கிறோம். நீங்க தான் ஆளுங்கட்சி ஒத்துக்கிறோம். ஆனால் 2026 தமிழக வெற்றி கழகம் தனி பெரும் கட்சியாக நில்லுங்க, தனி பெரும் கட்சியாக நின்னு 108 தொகுதி வாங்கியிருக்கோம். தனி பெரும் கட்சி, வெறும் இளைஞர்கள் மட்டும். 23 கட்சி கூட்டணி இல்லன்னு நினைச்சுக்கோங்க, திமுக 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. காங்கிரஸ் இல்லன்னா, விசிகே இல்லன்னா, கம்யூனிஸ்ட் இல்லன்னா, ஐஎம்எல் இல்லன்னா, சென்னையிலே சொல்றேன், சென்னையிலே இஸ்லாமியர்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க தெரியுமா? விசிகேவும் காங்கிரசும் ஐஎம்எல் இருந்தால இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டாங்க சென்னையில. இது வரைக்கும் திமுக 62 இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன், பெரிய தோல்விகள் சென்னையில இருந்ததே கிடையாது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்திட்ட 14 தொகுதி தோத்திருக்காங்க. 14 தொகுதி. அப்ப திமுகக்கு இந்த கூட்டணி கட்சி இல்லன்னு நினைச்சுக்கோங்க, கூட்டணி கட்சி கிட்ட 15% வரும். அந்த 15% இல்லன்னு நினைச்சுக்கோங்க, சென்னையில அந்த 2 தொகுதி கூட ஜெயிச்சிருக்க முடியாது. தமிழ்நாட்டுல 10 தொகுதி ஜெயிச்சிருக்க முடியாது. நீங்க இன்னைக்கு எதிர்கட்சியா உட்கார்ந்து காரணம் காங்கிரஸ், நீங்க எதிர்கட்சியா உட்கார்ந்து காரணம் கம்யூனிஸ்ட், நீங்க எதிர்கட்சியா உட்கார்ந்து காரணம் ஐஎம்எல், நீங்க எதிர்கட்சியா உட்கார்ந்து காரணம் விசிகே, நீங்க எதிர்கட்சியா உட்கார்ந்து காரணம் கூட்டணி. இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க.